தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதியில் ஒரு அரசு கல்லூரி இல்லாத ஒரு தொகுதி, ஒரு ஐடிஐ கூட இல்லை, ஒரு அரசு பாலிடெக்னிக் கூட கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இல்லை. ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக இருக்கு. இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்து வேலை வாய்ப்புடன் கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியை இந்த தொகுதியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளை அணுகி நிச்சயமாக கொண்டு வரும். நாம படிச்சது தான் வெளில வந்து படித்தோம், வேலையாவது நம்ம சொந்த ஒரு பக்கத்தில் இருந்து வேலை செய்யலாம்னு பார்த்தா நாங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற தொழிற்சாலைகளோ அதுக்கான வேலை வாய்ப்புகளோ இல்லை அப்படிங்கிற கோரிக்கையும் இங்கே இருக்கிற இளைஞர்கள் வைக்கிறாங்க. இங்கே வேலை வாய்ப்புன்னா பெருநகரங்களுக்கு தான் போக வேண்டியதாக இருக்கு அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? தொழிற்சாலையை கொண்டாட முடியுமா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ படிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு வேலை இல்லாமல் தோட்ட வேலைக்கு போகிறான், மம்பட்டி வேலைக்கு போகிறான் இங்கே. ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லை. எம்ஏ எம்எஸ்சி படித்த பசங்களுக்கு வெளியிலையும் பிரதானமான வேலை வாய்ப்புகள் கிடையாது. இங்கே கம்பம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் இருப்பவர் 30,000 பேர். இப்போ நீங்கள் இப்போ பார்த்தோம், இந்த திராட்சை தோட்ட பெண்கள் சாதாரண தோட்ட வேலையை எங்களுக்கு 6 மாதம் கிடைக்கும் சார், 6 மாதம் கிடைக்காது, ஒரு வாரத்துக்கு 3 நாள் கிடைக்கும், 4 நாள் கிடைக்காது, பட்னியாகத்தான் இருப்போங்கிறாங்க. பட்னியாகத்தான் இருப்போம், 2 வேளை சாப்பிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் மனதில் வச்சு ஒரு மாசு இல்லாத ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணும், எந்த விதத்திலும் மாசு இல்லாத ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு திட்டமிடல் வந்து வைத்திருக்கோம். நிச்சயமாக அந்த தொழிற்சாலையை கொண்டு வருவோம். மத்திய மாநில அரசுகளே அணுகி அந்த தொழிற்சாலையை கொண்டு வர பாடுபடுவோம். அப்படி ஒரு வாய்ப்பாக மத்திய மாநில அரசுகள் சீக்கிரம் அமைக்கலைன்னா ஒரு தொழிற்சாலையை நாங்களே அமைப்போம். இப்போ கட்சியை தாண்டி வேட்பாளரை கவனிக்க வர்றாங்க அப்படின்லாம் தொடக்கத்தில் சொன்னபடி, இப்போ நீங்கள் கட்சியை தாண்டி இந்த மக்களுக்காக என்ன சொல்ல வரீங்க, என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க, என்ன செய்வீங்க? அதாவது சார், இங்கே அடிப்படையான விஷயம் வந்து என்னன்னா, இப்போ இங்கே இந்த பகுதியில் ஏதாவது கிடைக்கிற வேலையை செய்கிறாங்க. இன்னும் வந்து கம்பம் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 10,000 பெண்கள் வந்து வேலை இல்லாமல் கேரளாவுக்கு காலையில் 4 மணிக்கு இங்கேருந்து பிறப்பிட்டு போகணும். 4 மணிக்கு தன்னுடைய கணவனுக்கு சோறாக்கி வச்சுட்டு, தன்னுடைய பிள்ளைக்கு சோறாக்கி வச்சுட்டு, வெறும் 400 ரூபா சம்பளத்துக்கு 5 பேர் 6 பேர் பயணிக்கக்கூடிய ஜீப்பில் 22 பேர் 25 பேர் ஏறி தன் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பயணம் மேற்கொள்வாங்க. இப்போ கேரளாவில் போய் ஏலத்தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. இன்னைக்கு சாதாரணமாக இங்கே இந்த கம்பம்லாம் வந்து கேரளாவுக்கு மாடு வியாபாரத்துக்கு ஏற்றி செல்வாங்க. அரசாங்கம் ஒரு லைலாண்டு லாரியில் 12 மாடு தான் ஏற்றணும், மாடுகளை கேவமானு ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னு சட்டம் வச்சுருக்கான். ஒரு ஜீப்பில் 20 பேர் 25 பேர் கொத்தடிமையாக வேலைக்கு பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு 10,000 பேர் போகிறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு 20 ஆண்டுகாலமாக அந்த பெண்கள் போகிறாங்களே, அந்த பெண்கள் யார்? நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம அம்மா, நம்ம வீட்டு பெண்கள். அவங்களுக்கு இங்கே கம்பம் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால், ஒரு சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்காம ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தா தாராளமாக இருப்பாங்களே. நிச்சயமாக அந்த ஒரு மாசு இல்லாத ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எதுவுமே செய்யப்படாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கு. நிச்சயமா அந்த சாபக்கேடை பூரா நீக்கணும், போக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கம்பத்தில் போட்டி போகிறேன்.